அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது திருவொற்றியூரில் அமைஞ்சிருக்கிற N8 அந்த துறைமுகத்திலேருந்து தான் இந்த காணொலியை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்னி ஒன்று தெரியுது பாருங்கள், வளர்த்திய ஒரு குழாய். அதுதான் எண்ணூர் அனல் மின் நிலையம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சின்ன வயசில் பாடங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த அனல் மின் நிலையம் தான் பார்த்துட்டுங்க. அது வடக்கு பகுதியில் இருக்குது. இங்கே நான் இப்போ காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது N8 இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி துறைமுகம் அதுக்கு அங்கால இருக்குது, இதற்கு வடக்கு பகுதியில். அப்புறம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த துறைமுகத்தில் N8 துறைமுகத்தில் உங்களுக்கு அந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கிறத அங்கே பார்க்குறோம். அது மேற்கு பகுதி. இங்கே திருவொற்றியூரில் மேற்கு பகுதி. அந்த இதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. போட்டுகள்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டு மீன்பிடி துறைமுகம், இது ஃபிஷ்ஷிங் ஹார்பருங்கிறதுனால இதில் அந்த குடியிருப்பு பகுதிகளெலாம் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குடியிருப்பு பகுதி கட்டி கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பில்டிங் தெரியுது பாருங்கள். அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் மீனவ மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி. அதுக்கு கொஞ்சம் மேற்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஒன்று, உயர்ந்த இடமா ஒன்று தெரியுது. அதாவது நார்த் சென்னையில் அமைஞ்சிருக்கிற மிக உயரமான மெட்ரோ இது தான் பார்த்துடுங்க. ஏன்னா அங்கே உள்ள கோயிலில் ஒரு பெரிய தேர், அந்த தேர் வர்றதுக்காக அந்த உயரமான மெட்ரோவை தரைமட்டத்துலேருந்து மிக உயரமாக போட்டிருக்காங்க. அது அந்த மெட்ரோ லைன் தான் இந்த இதான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். அது கிட்டத்தட்ட விம்கோ நகர் வரைக்கும் போகுதுங்க. விம்கோ நகர்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் போகுது. அங்கே ஒரு பெட்ரோலியம் அந்த கம்பெனிலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எல்லாம் ஃபேக்ட்ரி தான் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள். அப்புறம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சென்னை துறைமுகம் அங்கே வரும். அது இன்னும் மேலதிக குடியிருப்பு பகுதியெல்லாம் அங்கே பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆமாம், அந்த மெட்ரோ லைனெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இங்கே இந்த போகிறத பார்க்குறீங்க. அன்னூர் மெட்ரோ ரயிலையும் போகிறத பார்க்குறீங்க பாருங்கள். போகுது பார்த்தீங்களா? அந்த மெட்ரோ ரயிலும் எவ்வளோ உயரமான இடத்துல அப்படி போயிட்டுருக்கதை நீங்கள் பாருங்கள். அது விம்கோ நகரை நோக்கி போகுது. அதுதான் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதனுடைய ஓரமாக அது போயிட்டு இங்கேருந்து ஒன்று போகுது பாருங்கள். வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதியை நோக்கி ஒன்று போயிட்டுருக்குது.